ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு காலையில் என்ட்ரி சொல்லியிருந்தேன். அது நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. 2 மினிட்ஸில் 5 க்ரீன் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ அதனால் நம்ம ட்ரெண்ட் ஆக்ட் ஆகி சப்போர்ட் இதில் வந்து பி சைடு என்ட்ரி நம்ம சொல்லியிருந்தோம். பி சைடு என்ட்ரியில் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 பாயிண்ட்டு ஸ்கால்பிங் பண்ணியிருக்கோம். இது இப்படி தான் நம்மளோட ட்ரேட் செட்டப் எல்லாமே இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து நம்ம ஏன் நான் சொன்னேன்னா, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் இங்கே வந்திருக்கு. இந்த இதில் வந்திருக்கு, கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கல, கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ அதனால் நீங்கள் பாதி பேர் இந்த இதை ட்ரெண்டை மேலே க்ளோஸ் வச்சிருச்சு, அதனால் என்ட்ரி போகணும்னு சொல்லி என்ட்ரி போனீங்கன்னா அது ராங் என்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே நம்மளுக்கு நான் ஆரம்பத்தில் நான் சொல்வேன், 15 மினிட்ஸ்ன்னு சொன்னால் லாங் என்ட்ரி அப்படின்னு சொன்னால் 15 மினிட்ஸில் 2 கேண்டில் வந்து க்ரீன் கேண்டில் வேணும். அப்போ தான் அது ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸ்கால்பிங்கில் வந்து 5 மினிட்ஸில் வந்து 2 கேண்டில் க்ரீன் கேண்டில் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் என்ட்ரி கிடைக்கும்னு சொன்னேன். இப்போ வந்து நம்மளோட ட்ரெண்ட் ஆக்ட் ஆகுது. நான் அப்போயே உடனே லைவ்லேயே அப்டேட் பண்ணிட்டேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் 5 மினிட்ஸில் ரெட் கேண்டில் இருக்குது. செகண்ட் கேண்டில் நம்ம ட்ரெண்டை க்ளோஸ் பண்ணிடுச்சு, கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. அதனால நான் புட் சைடு பாசிபிள் இருக்குது, நீங்கள் என்ட்ரி போங்கன்னு சொன்னேன். இங்கேருந்து கிட்டத்தட்ட 25,757 25,708 வரைக்கும் வந்திருக்கு. நம்மளோட ஸ்கால்பிங் உண்டான ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால், இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 பாயிண்ட், எனக்கு தேவை 15 பாயிண்ட் தான் நான் என்னோடய ஃபிக்ஸடு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா நம்ம 15 பாயிண்ட் வந்து 2 லாட் எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு தேவை ஒரு 2,000 ப்ராஃபிட் கிடச்சிரும். நம்ம இன்றைக்கி ஃபுல்லாமே மார்க்கெட்டில் இருக்கணும்னு நினச்சோம்னா ரொம்ப தப்பு ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம லாஸ்ட் தான் புக் பண்ண வைக்கும். இன்றைக்கி தேவையான ப்ராஃபிட் கிடச்சிருச்சுன்னா வெளியில் வந்துடுங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ப்ராஃபிட் ஒரு 5K வேணும், இல்லை 10K வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களோட லாட் சைஸை மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணணுமே தவிர, ஒரு லாட் எடுத்து எனக்கு 5,000 ப்ராஃபிட் வேணும்னு சொல்லி பண்ணிங்கன்னா அதில் 190% வந்து நீங்கள் லாஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் புக் பண்ணுவீங்க. அப்படி பண்ண முடியாது. உங்களோட ஒரு என்ட்ரி எடுத்தீங்கன்னா 15 to 20 பாயிண்ட் கம்பல்சரி உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இதே சைட்வேஸ் மார்க்கெட்டில் வந்து ஒரு 5 to 7 பாயிண்ட் இல்லை 8 பாயிண்ட் வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டில் கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், உங்களோட லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி தான் நீங்கள் உங்களோட என்ட்ரி கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு புக் பண்ணிட்டு வெளியில் வந்துடணும். இப்போ என்னோடய என்ட்ரி லெவல் பார்த்தீங்கன்னா இதுதான். நான் 2 லாட் எடுத்திருக்கேன். இங்கேருந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட் ஸ்கால்பிங் பண்ண முடிஞ்சிச்சு. நான் வந்து ஒரு 17 பாயிண்டில் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுதான் என்னோடய லெவல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி உங்களோட ஸ்கால்பிங் மோடு இல்லை லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனா நீங்கள் என்னென்னு உங்களோட ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு டார்கெட் கிட்டாகணும்னு சொன்னால் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நான் மார்னிங்கே நான் சொன்னேன் ஸ்கால்பிங் வீடியோன்னு மட்டும்தான் நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து மார்க்கெட்டை மொமெண்டம் அப்படி ஒன்றும் பெருசாக தெரியலை. ஸோ அதனால் ஸ்மால் ஸ்கால்பிங் வீடியோன்னு நான் போட்டிருந்தேன். ஹால் சைடு கொடுத்துருந்தா ஹால் சைடு வந்து நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கல, கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. புட் சைடு நான் என்ட்ரி சொல்லியிருந்தேன். புட் சைடு நீங்கள் பார்த்து இதை என்ட்ரி பண்ணியிருந்தேன்.